ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீப் சோல் மாஸ்டருங்கிற அனிமையோட எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே டாக்வா ஃபேமிலி வீட்டில் இருக்க குளத்தை தான் கட்டுறாங்க. அங்கே வந்துட்டோம் சொல்லி ரியோ எழுதி கத்துற சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ரொம்ப குதிக்காத, நீ ரொம்ப பெருசாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ என்னடா வெறும் சத்தம் மட்டும் வருது, ஆளை காணாமன்னு பார்த்தா அந்த குளத்தில் இந்த ஒரு பாறைக்குள்ளே இருக்க எலிபந்துக்குள்ளே நம்ம ஹீரோவும் லியோ எலியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனி அவங்க சக்தியை யூஸ் பண்ணி குகைக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வந்து வெளியே போகிற வழியை கண்டுபிடிச்சி வழி அங்கே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வழியாக வெளியே போகிற வழியை கண்டுபிடிச்சி சொல்லி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ கொகையை விட்டு வெளியே போறப்ப கால் நழுவி கீழே விழுவ போறான். அப்ப நம்ம ஹீரோயினி வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை கீழே விழுகலன்னு சொல்லி அவன் தலையை சொல்லிடுறான். அப்ப நம்ம ஹீரோ தலையில இருந்து ஒரு டாலிசன் பேப்பர் வெளியே வருது. நம்ம ஹீரோயினி வந்துட்டு அதை தொடாதீங்கன்னு சொல்லி தடுக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ மறுபடியும் பெரிய ஆளா மாறுறான். அதுல நம்ம ஹீரோயினி போய் கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் பெரிய ஆளா மாறிக்கிட்டே இருக்கான். உடனே அவன் தலையில இருந்த டாலிசன் பேப்பரை மறுபடியும் அவன் மண்டைக்குள்ளேயே அனுப்ப அவன் மறுபடியும் சின்னதாவே மாறிடுறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது ஒரு டீமன் டெக்னிக், உங்க மண்டைக்குள்ள இருக்க டாலிசன் பேப்பரை வெளியே எடுத்துட்டா நீங்க உடனே பெரிய மனுஷனா மாறிடுவீங்க. ஆனா நம்ம இப்ப சின்ன குகைக்குள்ள இருக்கோம், அதனால நீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இதெல்லாம் எப்படி பண்ற, எனக்கும் சொல்லி கொடுன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த பாட்டில இருந்து வெளியே வந்தப்ப எனக்கு நிறைய மேஜிக் மறந்து போச்சு, ஏதோ 1-2 சின்ன சின்ன மேஜிக் தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு எல்லா மேஜிக்குமே மறந்து போச்சான்னு சொல்லி கேட்கணும். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமான்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்க எதுக்கு மாஸ்டர் என்னை பத்தி கவலைப்படுறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஏன் உன்னை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஒரு மனுஷி கூட இல்லை மாஸ்டர், நான் ஒரு ஸ்பிரிட்டு, நீங்கள் எதுக்கு என்னை பற்றி கவலைப்படுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இந்த மனுஷங்களை விட ரொம்பவே நல்லவன்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொன்னால் நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறேன், நான் எந்த சக்தியுமே இல்லாமல் இருக்கேன், நான் எப்படி உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி கவலைப்படுறியான்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை மாஸ்டர், இதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த எலி வந்துட்டு குயிங் நீ அந்த சீடாலி காட்டுற ஆசாவாத்தையெல்லாம் நம்பி ஏமாந்துடாத, அவன் ரொம்பவே மோசமானவன் சொல்லி சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமா அந்த எலி சொல்றது சரிதான், அதனால தான் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோனே அப்படியெல்லாம் இல்லை மாஸ்டர்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இப்போ என்னால் உண்மையாக சொல்ல முடியாது மாஸ்டர், ஆனால் நீங்கள் என்னை நல்லபடியாகவே பார்த்துக்கிறீங்க, அதுக்கு நன்றின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்கிட்ட அந்த உண்மையாக சொல்லாதனால நான் உன்னை காப்பாற்ற தான் போறேன்னு சொல்லி சொல்றான். அப்போ அந்த எலி வந்துட்டு நீங்கள் 2 பேரும் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நம்ம போய் இப்போ அந்த பாட்டில் தெரியலாமான்னு சொல்லி கேட்குது. உடனே நம்ம ஹீரோயினி சீக்கிரமா வாங்க, நம்ம போய் சீக்கிரமா என்னோட சிஸ்டரை கண்டுபிடிப்போம்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த சீன்ல குகையை விட்டு வெளியே வந்து பார்த்தா சுத்தியும் தண்ணியா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ இந்த குளத்தை நம்ம எப்படி தாண்ட போறோம்னு யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல இருந்த லியோ எலியை பார்த்து லியோ எலி இத்தனை நாள்ல நீ எனக்கு இன்னைக்கு தான் உதவியா இருக்க போறேன்னு சொல்லி சிரிக்கிறான். உடனே அந்த லியோ எலி வந்துட்டு நீ என்னடா என்ன வித்தியாசமா பாக்குறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடான்னு சொல்லி சொல்லுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினி அந்த லியோ எலி மேலதான் இருக்காங்க. அந்த லியோ எலி பாறைக்கு பாறை தாவி அந்த குளத்தை கடந்து போகுது. ஒரு வழியா அவங்க அந்த குளத்தை கடந்து வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோனி அந்த எலியை விட்டு கீழே இறங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ எலியை விட்டு கீழே இறங்கிறதுக்குள்ள அந்த எலி நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருது. நம்ம ஹீரோ அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து குண்டி எலி நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த எலி வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ள விழுந்ததுக்குலாம் உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்லி சொல்லுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ இருக்க திசையை நோக்கி நிறைய காவலாளிங்க வந்துகிட்டு இருக்காங்க. இங்க என்னடானா நம்ம ஹீரோயினி அவங்க சக்தியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த லியோ எலியை பார்த்து இவ என்கிட்ட எப்படி பணிவா நடந்துக்கிறா, நீயும் தான் இருக்கேன்னு சொல்லி திட்டுனா. அதுக்கு அந்த எலி வந்துட்டு நீ எனக்கு ஒழுங்கா சோறு போட்டா நான் ஏன் இப்படி பண்ண போறேன்னு சொல்லி கேக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எப்ப பாரு சோறுன்னு நல்லா தின்னு பண்ணி மாதிரி பெருத்து போயிருக்கேன்னு சொல்லி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட வாயை பொத்துறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த காவலாளிங்க தான் அங்க வந்துட்டாங்க. அதுல ஒருத்தங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு, எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்க திசையை நோக்கி வரான். அங்க வந்து பார்த்தா யாருமே இல்லை. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பக்கத்துல அந்த பாறையில ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் பக்கத்துல இந்த புள்ளெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வேற ஒரு பக்கமா போய் சத்தத்தை ஏற்படுத்தி அவன் திசை திருப்பிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த காவலாளி அங்க போய் செக் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. உடனே மற்ற காவலாளிகள்லாம் வந்து நாங்க நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டோம், இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த காவலாளி வந்து நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா, இப்ப இந்த வீட்டுல முக்கியமான பொருள் இருக்கு, யாராவது வந்து தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு மத்த காவலாளி எல்லாம் பார்த்துட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எல்லா காவலாளியும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த வீட்டுல நார்மலா இவ்வளவு காவலாளிங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த எலி வந்துட்டு என்னவா இருந்தா எனக்கு என்ன, நான் இப்ப போய் இந்த வீட்டுல சமையல் கட்டை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி சொல்லுது. அப்ப அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினி கிட்ட இந்த ஜெயிட் பாட்டில் சொல்லிக்க ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோயினி ரொம்ப கிட்ட வந்துட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த காவலாளி இந்த வீட்டுல முக்கியமான பொருளை பாதுகாக்கிறோம்னு சொல்லி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அது அந்த பாட்டில தான் இருக்கணுவா, உடனே போய் கண்டுபிடிப்போம்னு சொல்லி சொல்றான். அப்ப அந்த எலி வந்துட்டு நீங்க இந்த வீட்டை பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு, எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு நீங்க வந்து என் மேல ஏறுங்கன்னு சொல்லி சொல்லுது. உடனே நம்ம ஹீரோ அந்த எலி மேல ஏறதுக்கு நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி கூப்பிட்டு வரதோட இந்த எபிசோடு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.